எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற வீடு தான் பார்க்க வந்துருக்கிறோம். இதுதாங்க அந்த ப்ராப்பர்ட்டி. நம்ம பார்க்குறது ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. பெயிண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, வயரிங் ஒர்க்கு இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைங்க. எல்லாம் ஒர்க்கு போயின்னு இருக்குது, ப்ராசஸில் இருக்குது. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20, லென்த்து பார்த்தீங்கன்னா 50. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு தற்சமயம் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாதுங்க. அதே போல் ரோடு பார்த்திங்கன்னா தற்சமயம் மண் ரோடு தாங்க. பாருங்க, தார் ரோடு எதுவும் இல்லை, மண் ரோடு தான். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அவங்க டெம்பரரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுடைய வாட்டர்ஸ் விழுற மாதிரி சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. காருக்கு உண்டான ஸ்லோப் பாருங்கள், நார்மலாக ஒரு கார் ஏறும் அந்தளவுக்கு ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. 5 சீட்டருக்கு உண்டான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அண்டர் த ஸ்டேர் கேஸ் ஒரு வாட்டர் டேப் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்வெர்ட்டருக்கு உண்டான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது மெயின் அருவாளோட டிசைனுங்க. விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி போட்டு ஒரு மெயின் அருவாள் பண்ணியிருக்காங்க. இது மெயின் டோரோட டிசைன். ஒர்க்கு போயின்றது இன்னும் கம்ப்ளீட் ஒர்க் ஆகலை, ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகும், மறுபடியும் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நல்ல ஒரு ஸ்கொயரான ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராடாக தெரியுதுங்க. ஹால் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க. படிக்கட் பக்கம் வந்து ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. ஒரு ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டும் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. காமனாக ஒரு ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓடிஎஸ் கொடுத்து. அதுலேயும் ஒரு வாட்டர் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓடிஎஸ் பார்த்திங்கன்னா மேலே க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டும் போட்டிருக்காங்க. ஸோ வெளிச்சம் நல்லா உள்ளே வருங்க. காமன் ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஷவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஹீட்டருக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூம். கிச்சனுக்கு பேக் சைடில் ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய வழியாக ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு. இந்த பெட்ரூமுக்கு ஒரு சைடில் ஸ்லாப்ஸும் ஒரு ராஃப்டரும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் என்ட்ரிலே உங்களுக்கு தனியாக கபோர்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்கு உண்டான ஸ்பேஸு. கிச்சனுக்கு கபோர்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டோர் போட்டு கவர் பண்ணி, செல்ஃப் எல்லாமே டோர் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. கீழேயும் கபோர்டு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு பேக் ஸ்டேஜில் ஓடிஎஸ்க்கு ஒரு 3 ஃபீட் விட்டுருக்காங்க. மேலே க்ரில் போட்டு சேஃப்டி பண்ணியிருக்காங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனே தெரியணும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.